பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின் வருவதொன்றையும் கண்டுபிடியாத படிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரடையாக வைத்திருக்கிறார். வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு. இன்னைக்கு பார்க்குறதே ஒன்று தான், வாழ்வு காலம் தாழ்வு காலம் என்கிறத நாம் கொஞ்சம் தியானிக்க போகிறோம். ஒரு மனிதனை தேவன் இந்த உலகத்தில் படைத்தாரானால் எல்லா நாளும் அவங்க ஒரு வாழ்வு காலத்திலேயே இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. தேவன் அப்படி யாரையும் இந்த பூமியில் படைக்கலை. அவன் பிறந்த நாள்லேருந்து அவன் இந்த பூமியை விட்டு பிரிகிற நாள் வரைக்கும் வாழ்வதையே வாழ்க்கையாக வச்சுருந்தான்ப்பா. எந்த கஷ்டமும் இல்லை, துன்பமும் இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுகிற ஒரு வாழ்க்கையவே தேவன் மனுஷனுக்கு இந்த பூமியில் வைக்கலை. வாழ்வு காலம்னு ஒன்று வச்சுருக்கிறாரு, அதே போல் தாழ்வு காலம்னு ஒன்று வச்சுருக்கிறாரு. அது ஊழியர்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, மற்ற மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, உடல்நிலை சரியில்லாதவர்களாக இருந்தாலும் சரி, சரி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, அவயவங்கள் எங்கேயாவது பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, எந்த பாதிப்பும் இல்லாத எல்லா அவயவங்களும் நல்லா இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் தேவன் ஒரு வாழ்வு காலம் என்று ஒன்று வைத்திருக்கிறார், தாழ்வு காலம் என்கிற ஒன்றையும் வைத்திருக்கிறார். மனிதன் இந்த இரண்டையும் கடந்து தான் வரணும். உங்கள் வாழ்க்கையில் சில சமயம் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க, திடீர்னு துன்ப காலங்கள் வரும்போது உங்களுக்கு அப்படியே வெட்கமாக மாறும். என்னென்னா, நம்ம இவ்வளோ தூரம் நல்லா வாழ்ந்தோமே, நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்த வாழ்க்கையில் திடீர்னு இப்படி புயல் அடித்த மாதிரி அடுத்தடுத்த சோதனை, அடுத்தடுத்த வேதனை வந்துருச்சே, நம்மளை சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு அப்படியே ஒரு குழப்பத்துக்குள்ளே ஆளாவீங்க. அதே போல் அவங்களும் சொல்லுவாங்க, என்ன இவ்வளோ நல்லா இருந்தீங்களே, என்ன இப்போ என்ன இப்படி ஆயிடுச்சு. அது இன்னும் உங்களை வேதனைப்படுத்தும், இன்னும் உங்களை தாழ்வுக்குள்ளேயே கொண்டு போகும். ஆனால் வேத வசனம் இங்கே சொல்லுகிறது என்னது? வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். தாழ்வு காலம் எதுக்கு கொடுத்துருக்கிறாரு? சிந்தனை செய்வதுக்கு கொடுத்துருக்கிறார். மனுஷனுக்கு வாழ்வு மட்டும்தான் இருக்குமானா அவன் போகிறது நரகமாக தான் இருக்கும். அவனுக்கு வாழ்வும் தாழ்வும் இருக்குமானா அவன் தன்னை சரி செய்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்குது. தன்னை சரி செய்து கொள்ள ஒரு வாய்ப்பை தேவன் இந்த பூமியிலே கொடுக்கிறார். அதுதான் வாழ்வு காலத்தில் நன்மையை நீ அனுபவித்திரு. நன்மையை அனுபவிக்கணும். உங்களுக்கு நன்மையாக தெரியுது, அனுபவிக்கக்கூடாது. அருமையான இந்த பிரசங்கி எழுதினவர் யார்? உலகத்திலே சிறந்த ஞானமுள்ள சாலமோன் ராஜா எழுதினது. அந்த சாலமோன் ராஜா அவர் எல்லாவித நன்மையை நான் அனுபவிச்சேன்னு சொல்கிற அந்த நன்மை தேவனுக்கு உகந்ததாக இருந்ததானா? இல்லவே இல்லை. அதனால தான் அவர் தெளிவாக சொல்கிறார், வாழ்வு காலத்தில் நீ நன்மையை மாத்திரம் அனுபவித்திரு. நன்மை இன்னதென்று உனக்கு தெரியாதா? தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது, நன்மை உனக்கு இன்னதென்று தெரியாதா? அந்த நன்மையை நீ அனுபவித்திரு. வாழ்வு காலத்தில் தேவன் எல்லாவித வாழ்க்கையிலையும் நன்மையான ஈவுகளை கொடுத்து வச்சிருக்கிறார். நன்மை என்பதற்கு ஒரு பொருளே யார் என்று கேட்டால் இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர் நன்மையானதை தருவார். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இது நன்மைங்கிறத எடுத்துக்கிட்டோம், அது எல்லா இடத்துலையும் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு வந்த பிறகு தான் மாறிச்சு. இயேசு வருவதற்கு முன்னாடி நீங்கள் நன்மையாக தேடின எல்லாமே இப்போ நீங்களே சிந்திச்சு பாருங்கள், அது அலங்கோலமாக இருக்கும். ஐயோ, நான் தேடினதெல்லாம் நன்மையா, யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிற நினப்பெல்லாம் வரும். ஆனால் இயேசு வந்த பிறகு இயேசுவுக்கு பயந்து, பரிசுத்த வேதாகமத்துக்கு பயந்து, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து எடுத்துக்கொண்ட எல்லா காரியம் பாருங்கள், அது நன்மையாக இருக்கும். நன்மை என்பதே என்ன? உங்களுக்கு அது நன்மையாக இருப்பது நன்மை அல்ல. நீங்கள் எடுத்துக்கிற ஒரு காரியம் அநேகருக்கு நன்மையாக இருக்கும், பார்த்தீங்களா? அதுதான் நன்மை. இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாம் சொல்லியிருக்கார், உன்னை போல பிறனியை நேசி. நம்முடைய நலனுக்காக மாத்திரமே நாம் பயன்படுத்துவது எதுவுமே நன்மை அல்ல. நாம் செய்கிற எந்த செயலும், நாம் பேசுகிற எந்த பேச்சும், நாம் சாப்பிடுகிற எந்த உணவும், குடிக்கிற எந்த பானமும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அங்கீகரிக்கக்கூடியதாக இருக்குமானால் நன்மை. அதை விட்டுட்டு இதே பூமியில் பானம் என்ன பானம் வேணால் குடிக்கலான்னு இருக்குது. ஆனால் சில பேருக்கு சில பானம் தீட்டு, அது அசிங்கம், அலங்கோலம், அது அவமானம். அப்படிப்பட்ட பானங்கள் அந்த பூமியில் இருக்குது. அந்த பானத்தை எடுத்தால் எப்படி நன்மையாக வரும்? உணவு எத்தனையோ தீட்டுள்ளது இருக்குது. அப்போ எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி பேச்சு, செயல், நாங்கள் இப்படித்தான் இருப்போம், அதுக்கு பேர் நன்மை இல்லை.
நன்மையான செயல்களை செய்யணும். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். அவருடைய செயல்களை பாருங்க, எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை ஒரு சாதாரண மனுஷங்க தான் எழுதுனாங்க. நமக்கு இன்னைக்கு கிடைக்கிற சுவிசேஷ புஸ்தகம். ஆனால் இயேசுவை எவ்வளோ தூரம் அவங்க உணர்ந்திருந்தா அப்படி எழுத முடிஞ்சிச்சு. பரிசுத்தாவின் பலன் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க இயேசுவை மாத்திரமே கவனித்து பார்த்துருக்காங்க. அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தாராம். இவர்கள் தங்களுடைய ஆயுசு நாட்கள் வரைக்கும் இந்த எழுதினவங்க வாழ்ந்தாலும் அவரை போல நன்மையாக வாழ முடியல, அவரை போல நல்ல செயலை செய்ய முடியல. அந்த நல்ல செயலை செய்வதற்கும் நன்மையாக வாழ்வதற்கு இயேசு தேவையாக இருந்தார். அதனால தான் இயேசு நாமத்தினால வேண்டி வேண்டி வாழ்ந்தாங்க. அப்போ அந்த நன்மையானதை நமக்கு வச்சிருக்கிறாரு. வாழ்வு காலம் நீங்கள் சிந்திக்க வேண்டியது அதுதான். எல்லாவற்றையும் அனுபவிக்க கொடுத்துருக்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு வீடு வாசல் தோட்டம் துறவு இதுதான் நன்மைன்னு நினச்சிக்கிறாங்க. உங்களுடைய செயல்கள் நன்மையானதாய் மாறணும், உங்களுடைய பேச்சுக்கள் நன்மையானதாய் மாறணும். அப்போது ஆண்டவர் உங்களை நடத்தி வந்த எல்லாமே தெரியணும். இந்த பிரசங்கி பழைய ஏற்பாட்டு காலத்தில் எழுதப்பட்ட நோக்கம் உண்மையாகவே உலகத்தின் தன்மைகள் இருக்கிற நன்மையை அனுபவிக்கிறதுக்கு தான். ஆனால் நமக்கு புதிய ஏற்பாடும் இருப்பதனால, நாம் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாக இருப்பதனால நம்ம அந்த அர்த்தத்தில் சிந்திக்க முடியாது. ஏன்னா உணவும் தண்ணீரும் மாத்திரமே பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. தேவனுக்கு பயப்படுகிற பயமும் தேவனுக்குள்ளே நடக்க வேண்டிய நடையும் இருப்பதனால நீங்கள் ஒரு வாழ்வு காலத்தில் நிறைய உதவி செஞ்சுருப்பீங்க, நன்மையாக வாழ்ந்திருப்பீங்க, தேவனுக்கு பயந்து எங்களுக்கு எல்லாமே இருக்குது ஆண்டவரே கர்த்தாவே சொல்லும், நீ சொல்லுகிறபடி நாங்கள் நடக்கிறோன்னு குடும்பத்தோடு தேவனுக்கு பயந்து எல்லாம் நடந்திருப்பீங்க. அப்படியே ஒரு தாழ்வு காலம் வரும் பார்த்தீங்களா, வந்த உடனே அப்படியே ஒரு விரக்தியாக மாறி, ஆமாம் நாங்கள் பயில் படித்து இனத்தை கொண்டோம், நாங்கள் ஜெபம் இருந்து இனத்தை கொண்டோம், எல்லாம் பாருங்கள் எல்லாத்துக்கும் நடக்குதான் எங்களுக்கு நடக்குது. பரிசுத்த வேதாகமம் பொய்யே சொல்லலைங்க. அவர் பொய் சொல்லிட மனது மாறிட நம்மை போல அவர் மனுஷன் கிடையாது, மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் கிடையாது, சுவாசம் உள்ளவர், நம்மளை போல நாசியில் சுவாசம் உள்ளவர் கிடையாது. அவர் நமக்கு நாசியில் சுவாசத்தை கொடுத்தவர் என்ன. அப்போ அவரை போல நம்ம சிந்திக்கணும். அவர் நமக்கு என்ன வச்சிருக்கிறாருன்னு சிந்திக்கணும். வாழ்வு காலமும் வச்சிருக்கிறாரா, தாழ்வு காலமும் மனுஷனுக்கு வச்சிருக்கான். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் இயேசு நாமத்தினால ஞானஸ்நானம் வாங்கியிருக்கோம். எல்லாமே நமக்கு நன்மையெல்லாம் சுரந்து வரும் என்று இல்லை, தாழ்வு காலமும் ஒன்று வரும். அதில் என்ன பண்ணணும், சிந்திக்கணும். வாழ்வு காலத்தில் நம்ம எப்படி வாழ்ந்தோம், யாரை மதித்து நடந்தோம். எனக்கு மட்டும் பார்த்தீங்களா எல்லாமே நன்மையாக வைக்குது, நீங்கள் என்ன இப்படி இருக்கீங்கன்னு யாரையாவது நம்ம பேசிட்டோமா? இதையெல்லாம் சிந்திக்கிறதுக்கு அந்த தாழ்வின் காலம் நமக்கு பயன்படுகிறது. நாம் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் கர்த்தர் நம்மளை பட்டினி போட மாட்டார், கையேந்த விட மாட்டார், நம்மளை தலகுனியவும் விடவே மாட்டார். எல்லாருடைய வாழ்க்கையிலும் தான் வருது. ஊழியர்களை பயங்கரமாக நினைப்பாங்க, சில பேர் ரொம்ப பயங்கரமாக நினைப்பாங்க. அவங்களுக்கு சின்ன ஒரு விபத்து ஏற்பட்டுறக்கூடாது, இல்லை அவங்க வீட்டில் ஏதோ ஒரு சின்ன ஒரு ஆசீர்வாத குறை வந்துடக்கூடாது, உடனே சொல்லுவாங்க. இல்லை அவங்க ஒரு ஞானமற்ற ஒரு செயல், சின்ன ஒரு செயலாக ஏதோ ஒரு இடத்துல காய்கறி வாங்கும்போது பேரம் பேசிக்கலாம், உடனே சொல்லுவாங்க இவங்களாம் என்ன ஊழியக்காரங்க பாருங்க, நாங்கள் அவங்கள அவ்வளோ மதித்தோம், இப்படி இருக்காங்க. இந்த மாதிரிலாம் தாழ்வு. அவங்க எங்களுக்காக அவ்வளோ ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க வீட்டில் என்ன இவ்வளோ கஷ்டம், ஏன்னா அவங்க வீட்டில் இவ்வளோ போராட்டம். எல்லாருக்கும் வருங்க, அதை புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் வரும், எல்லாரும் மனிதர்கள் தான். இந்த மனு வாழ்க்கையை கடந்து நம்ம அந்த ஆண்டவரோடு இணைகிற வாழ்க்கைக்கான பயிற்றுவிப்பில் 2 கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று வாழ்வு, இன்னொன்று தாழ்வு. ரெண்டுமே எக்ஸாம் நமக்கு. வாழ்வு காலத்தில் நல்லா வாழ்றோம்னு நினச்சிட்டு எல்லாத்தையுமே மறந்துடக்கூடாது. அடுத்து தாழ்வு காலம்னு ஒன்று வரும்போது இவ்வளோ தான் நம்ம முடிஞ்சிட்டோம்னு சொல்லி வெறுத்துறவும் கூடாது. வாழ்வு காலத்தில் நல்லா வாழும்போது ஆண்டவர் நமக்கு இவைகள்லாம் தந்திருக்கிறார். நாம் கர்த்தருக்கு பயந்து எவ்வளோ பொதுவாக வாழ்கிறோங்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது. தாழ்வு காலம்னு வரும்போது நாம் எதையெல்லாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சிந்தை வந்திருக்கோம். ஆண்டவர் பாருங்கள், இந்த இரண்டையும் எப்படி வச்சிருக்கிறார், நான் வேதாகமம் சொல்வது எதிரடையாக வைத்திருக்கிறான். எதிர்த்து நிற்கிற ஆள் மாதிரி வச்சிருக்கிறார். உலகத்தில் தேவன் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சபையெல்லாம் சொல்லுவாங்க. தேவன் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார், தேவனுக்கு பயந்து நடப்பாங்க. அப்படிலாம் சொன்னால் கூட பயப்பட மாட்டாங்க. ஆனால் எதிர்த்தாப்பில் அவங்க கூட பிறந்த சகோதரோ, இல்லை அவங்களுக்கு பழகின நண்பரோ, இல்லை அவங்கள பிடிக்காதவங்களோ இருந்தாங்கன்னா ரொம்ப பயந்து நடப்பாங்க. ஏன்னா எதுவும் ஒன்று தான் அவங்க வெளியில் சொல்லிடுவாங்க அப்படின்னு. அதுபோல் வாழ்வையும் தாழ்வையும் ஆண்டவர் எப்படி வச்சுருக்காரான், எதிரடையாக வச்சுருக்கிறான். நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போதே தெரியுமா, இப்படியே இருப்போம்னு நினச்சிடாத, திடீர்னு என்னாகும், தாழ்வு வரும்.
அதுக்கும் ஆண்டவர் நம்மளை பக்குவப்படுத்துவார். சரியாக இருக்கணும், வாழ்ந்துக்கிட்டே தான் இருப்போன்னு நினைக்கவே கூடாது. தாழ்வும் வரும். உலகத்தில் நல்லா சிந்திச்சுக்கோங்க, இயேசு பொய்யுரையாத தேவன் உண்மையை சொல்லியிருக்கிறாரு. என்னென்னா, வாழ்வு தாழ்வுங்கிறத பற்றி கட்டாயமாக ஒரு மனுஷனுக்கு வாழ்வு தாழ்வு வரும், இதில் மாற்றம் இல்லை. ஆனால் இயேசுவை சார்ந்து இருந்தால் என்ன உண்டுன்னு இருக்காரு. வீடு கட்டி தருவேன், என்ன வீடு வாசல் எல்லாம் உனக்கு உண்டாக்குவேன், எதுவுமே சொல்ல. உண்ண உணவும் உடுத்த உடையும் இருக்க இருப்பிடமும் இவைகளெல்லாம் தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார், தெளிவாக சொல்லிட்டார். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து இன்னொன்று சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ நமக்கு வாழ்வு வந்தாலும் இயேசுவின் கரத்தில் தான் வரணும், பரமபிதாவின் கரத்தில் தான் நமக்கு வரணும். தாழ்வாக இருந்தாலும் தேவன் அனுமதிச்சதாக இருக்கணும், நம்ம தேடிக்கிட்டதாக இருக்கக்கூடாது. வாழ்ந்து தேவன்கிட்ட இருந்த அந்த விசுவாசத்தை விட்டு வலிவி போன ஒரு மனிதன், என்னை போல யாருமே இருந்துடாதீங்கிற ஒரு அடையாளத்துக்கு எழுதினது தான் இந்த நீதிமொழிகள் பிரசங்கிங்களாம். அதை எழுதினதை பரிசுத்தாவியான அங்கீகரித்து இன்றைக்கி நம்முடைய கரங்களை கொடுத்துருக்கிறார். ஆனால் சாலமோனை போல ஞானம் உள்ளவன் யாருமே இல்லை. ஆனாலும் கொஞ்சம் தேவனை மறந்ததுனால அவர் வாழ்க்கையிலே தேவனோடு இணைய முடியாத அளவுக்கு இந்த உலகம் அவரை பிரித்து விட்டதாம். அவர் வாழ்க்கையில் வாழ்வு மட்டுமே சந்தித்தவர். அவர் சொல்கிறார், ஒருவேளை எனக்கு தாழ்வும் வந்துருந்தால் நல்லா இருந்திருக்கும், எந்த தாழ்வுமே வரலைன்னு நினச்சா பெரிய ஒரு தாழ்வு வந்துச்சு. என்ன தாழ்வு? தேவனையே மறந்து போகுது. அதுக்கு பதிலாக நமக்கு வாழ்வும் தாழ்வும் வருவதே நல்லதுங்க. தேவனை மறக்கிற ஒரு தாழ்வு வந்துடவே கூடாது. அருமையான பழைய பாடல்கள்லாம் ஒன்று இருக்கும், தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன். தடுத்திடும் சத்துருக்கள். அதான் சிந்திக்க வேண்டிய ஒன்று. தேவனை மறக்க செய்கிற ஒரு வாழ்க்கை எல்லாத்தையும் சுகபோகமாக வாழ்ந்தாலும் வந்துடும். அதனால தான் தேவன் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, இந்த உலகத்தில் மனுக்குலம் சுகமாய் வாழும், ஆனால் சுகபோகமாய் வாழ்ந்தால் அவர்கள் உயிரோடே செத்தவர்கள் என்று சொல்லிச்சு. பயில் படிக்க நேரமில்ல, ஜெபம் பண்ண நேரமில்ல, எனக்கு இருக்கிற வேலைகள் எல்லாம் கிடக்குது, அவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறேன், அவ்வளோ தூரம் எனக்கு வேலை இருக்குதுப்பா, அவ்வளோ படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளோ தூரம் போய்கிட்டு இருக்கேன், எனக்குலாம் நேரமே இல்லை. என் ஆண்டவர் என்னை எப்படி வச்சுருக்கான்னு தெரியுமா? சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடே செத்த. சுகமாய் வாழ பண்ணுகிறார். இஸ்ரவேல் தனித்து சுகமாய் வாசம் பண்ணுவான். என்னென்றால் தேவன் கொடுத்த ஸ்தலத்தில் தேவன் சொன்ன ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு தேவனுக்கு பிரியமாய், ஆண்டவரே அடுத்து நான் என்ன செய்யணும்னு கேட்டு செய்கிறவங்க சுகமாக இருக்கிறாங்களாம். அவங்க வாழ்க்கையில் இப்படிலாம் வாழ்ந்துட்டோன்னு சிந்திக்க வேண்டிய ஒரு வேலையே இருக்காதான். என்னதான் ஒவ்வொன்றும் ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு செஞ்சோம்ப்பா, ஆண்டவர் சொல்லாத ஒன்றையும் செய்யவில்லை என்று இருப்பாங்களா. ஆகவே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் சிந்திச்சு பார்க்கணுங்க. சில நேரத்தில் தாழ்வு வரும்போது ரொம்ப தாழ்ந்து நீங்கள் ஏன் போயிருந்தீங்கன்னா, தேவன் கொடுத்த சுகமான வாழ்க்கையை விட்டுட்டு நல்லா வாழும்போது ஆண்டவரே மறந்துடுதீங்க. மறந்துக்கிட்டு எத்தனையோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லாத்தையுமே இதுவும் எங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கறதா இருக்குமோ, இதுவும் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு எடுத்துக்கிறதுனால தான் தாழ்வு காலம்னு ஒன்று வரும்போது இருக்கிறதுலே ரொம்ப தாழ்ந்து போயிருந்தீங்க. இவைகளெல்லாம் புரிஞ்ச பவுல் ரொம்ப தேவனுக்குள்ளாக பலமாக நின்ற ஒரு மனிதர். ஏன்னா சீசத்துவத்திலே இல்லாத ஒரு மனிதர் இவர் தான். எத்தனையோ நிருபங்களை எழுதியிருக்கிறாரு, எல்லாமே பண்ணியிருக்கிறாரு. அவர் ஒன்று சொல்லியிருக்கிறாரு பாருங்க, பிலிப்பியர் 4:12 போதும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். தேவ பிள்ளைங்க இப்படி யாராவது எத்தனை இடத்துல இப்படி இருக்கிறீங்க சொல்கிறீங்க? அவர் வாழ வச்சா வாழ்க்கை, ஏதோ ஒரு சின்ன குறைவுகள் வந்துச்சா, பிரச்சனை வச்சா நம்ம முடிச்சிட்டோம், அவ்வளோதான். என்ன எங்களுக்கு இப்படி போய் வந்துருச்சு, என்ன எங்களுக்கு இப்படி நடக்குது, என்ன அடுத்தடுத்து உபத்திரத்தை சந்திக்கிறோம், ஏதோ ஒன்று சொல்லிட்டோம். எங்கள் சில தாழ்வுக்கு காரணம் உங்களுடைய செயல்பாடு இருக்கலாம். சிந்தனை செய்யுங்க, எங்கே விட்டுட்டோம். யோபு பாருங்கள், தாழ்வின் காலத்தில் அவ்வளவு சிந்தனை செய்தார். எங்கேயாவது தேவனை குற்றப்படுத்தினாரா? தேவன் என்னை கைவிட்டாருன்னு சொன்னாரா? இல்லை. தேவன் என்னோடு பேசுனா போதும். நான் எங்கேயாவது பிரமாணத்தை மறந்துட்டேனா, நான் பிரமாணத்தை மறந்து வாழ்ந்தேனா, தேவன் எனக்கு அதை நினைவுபடுத்தட்டும். என்னோட தேவன் பேசட்டும், நீங்கள் என் கூட பேசாதீங்க, தேவன் என்னோட பேசட்டும். ஏன்னா தேவன் பேசுனதை கேட்டு வளர்ந்த ஒரு மனிதர். அந்த மாதிரி சூழ்நிலையும் தேவன் எனக்கு கொடுத்தார், தேவனே
எடுத்தார் என்று அவ்வளவு தூரம் தேவனை மறுதலிக்காமல் தேவனுக்குள்ளே வாழ்ந்தார். ஆனால் தேவன் விட்டாரா? எடுத்தது யார்? சாத்தான். தேவன் ஒன்றும் எடுக்கலை. தேவன் சாத்தானு கொடுத்த வல்லமையே அவர் எடுக்கலை. எடுத்திருந்தா இன்றைக்கி ஏன் சாத்தானுடைய தந்திரத்துக்கெலாம் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்குது? என்ன, அதை விட பெரிய வல்லமையை இந்த களிமண்ணாகிய நமக்கு இயேசு நாமத்தினால கொடுத்துட்டார் நமக்கு. அதான் உண்மை. அவன் வல்லமையை எடுத்துக்கிடவே இல்லை, அப்படியே விட்டார். நீ என்னத்தையும் வச்சுட்டு போ. ஆனால் இவ்வளவு பெரிய தூதனை உருவாக்கி நீ எனக்கு விரோதமாக செயல்பட்ட, நான் பாரு மிதியிட்ட அந்த களிமண்ணை எடுத்து உருவாக்குறேன்னு சொல்லி நம்மளை உருவாக்கி இன்றைக்கி இயேசு நாமத்தினால ரச்சித்து இயேசுவின் நாமம் சொன்னால் எல்லாம் அடங்குற மாதிரி பண்ணிட்டார். கர்த்தர் எத்தனை நல்லவர் பார்த்தீங்களா? இவ்வளோ நடத்துக்கிறார். உங்கள் வாழ்க்கையும் சிந்திக்கணுங்க. இயேசு கிறிஸ்துவை அறிந்துட்டீங்களா? முழுமை ஆயிட்டோம் என்ற அர்த்தம். இதற்கெல்லாம் எடுத்துக்காட்டே வேதாகமத்தில் யார் இருக்கா? பவுல் இருக்கிறார். எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும். அந்த பழைய ஏற்பாட்டில் பிரசங்கி சொல்லுதுன்னா வாழ்வு காலத்தில் நன்மை அனுபவித்துரு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பவுலை கொண்டு தேவாவினை சொல்லுதுன்னா முதலாவது எடுத்துக்கிறதே தாழ்ந்திருக்க எனக்கு தெரியும். ஏன்? இயேசு என்கிற உயர்ந்தவரை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவர் என்ன தேடி கண்டுபிடிச்சிட்டாரு, நான் அவரோட இணைஞ்சிட்டேன், அவர் என்னோட இணைஞ்சிட்டாரு. இந்த பூமியில் இன்னும் ஒன்று தான், மேன்மையை தேடவே தேடாத. மேன்மை என்பதே இயேசு நாமந்தான். அதை தவிர வேறு எதுலையுமே மேன்மையானது ஒன்று வந்துருச்சு. நான் வீடு கட்டிட்டேன், கார் வாங்கிட்டேன், எனக்கு எல்லா நட்புகளும் இருக்காங்க, சொந்தங்கள் இருக்காங்க, உறவுகள் இருக்குது, சம்பளம் கூடிச்சு, அது கூடிச்சு, எதையுமே மேன்மையாக்காத. எல்லாமே தாழ்தான். அது தாழ்வுல தான் கொண்டு போகும். முடிவு அதுதான். எதுவுமே நமக்கு நிறைவை தராது. வீடு கட்டும் போது இருக்கிற சந்தோஷம் வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ளே போயிடும். அதுக்கடுத்து வீட்டுக்குள்ளே குடியிருக்கும் போது சந்தோஷமாகவே இருக்க முடியாது. இதை செய்யுமா, அதை செய்யுமா, அந்ததை சரி பண்ணுமா, இந்ததை சரி பண்ணுமா, ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் பவுல் தெளிவாக சொல்லிட்டாரு, முதல் வாழ்க்கையே தாழ்ந்திருக்க எனக்கு தெரியும்ப்பா, வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். ஏன்? என் ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் நடத்திட்டு போகிறாரோ அங்கெல்லாம் நான் அவர் வாழ வச்சுருவார். அவரை நம்பி வாழ்கிறேன்னா நிச்சயமாக அவரோடு கூட வாழ்வேங்கிறதான் வாழ்க்கைங்கிறத முடிவு பண்ணி இந்த உலகத்தில் முதலாவது எனக்கு தாழ்ந்திருக்க தெரியும், இரண்டாவதா எனக்கு வாழ்ந்திருக்க தெரியினார். தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் புரிஞ்சு கொள்ளுங்க. சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது அப்படி தான் நாங்கள் முடிஞ்சிட்டோம் நீங்கள் நினைக்கக்கூடாது. அதில் ஆண்டவர் உங்களை சிந்திக்க பண்ணுகிறார். சிந்திச்சு வாழ்வு காலத்தில் ஏதோ பிழைகள் எது இருக்குமானா இப்போ திருத்திக்கொள்ள ஒரு காலம். இனிமேல் நம்ம இந்த பூமியில் வாழ்ந்தாலும் பெரிய உயர்வில் வாழ்ந்தாலும் அதுக்கு பேர் உயர்வே இல்லை. ஆண்டவரை ஆராதிப்பதும் தேவ சமூகம் வருவதும் அவரை தேடுவதும் தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற உயர்வே தவிர மற்ற எல்லாம் தாழ்வு தான். அதனால தான் பிலிப்பு சபைக்கு எழுதும் போது அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், எனக்கு தாழ்ந்திருக்க தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும். இதற்கெல்லாம் முடிவாக ஒன்று சொல்லி முடிக்கணுமானால் வாழ்வு தாழ்வு எனக்கெல்லாம் வாழ்ந்துக்கிட்டே இருந்தால் போதும், தாழ்வுனா அதெல்லாம் நான் ஏற்றுக்கிடவே மாட்டேன்னு இருப்பீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் சொல்ல முடியும். நம்முடைய இதய துடிப்புக்கு ஒரு கிராஃப் ஒன்று வச்சுருப்பாங்க தெரியுமா ஆஸ்பத்திரியில்? அது என்னது? இசிஜி மிஷினா? அதில் எப்படி ஓடுது? நமக்கு உயிர் இருக்குன்னா அது ஒரே கோடாக ஓடிச்சுன்னா, இல்லை ஒரே மேலே ஏறிச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஆண்டவர் நம்மளை படைக்கும் போதே, ஏன்னா அவர் இருதயத்தை தான் பார்க்குறார், மனுஷனுடைய இருதயத்தை மட்டும்தான் பார்க்குறார். அந்த இருதயத்தை எப்படி படைச்சிட்டான்னு பார்த்தீங்களா? அதான் கண்டுபிடிக்கக்கூடிய அறிவையும் கொடுத்துட்டார். உன் இருதய துடிப்பை நீயே பார்த்துக்கோ, அது ஏற்றம் இறக்கம் தான். அது இருந்தால் தான் இந்த பூமியில் நீ வாழவே முடியும். இந்த பூமியில் மனுஷனுக்கு ஏற்றமும் இறக்கமும் சமமாக வச்சுட்டாரு. இது இருந்தால் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஆகவே வாழ்வு காலம் ஒன்று இருக்குது, தாழ்வு காலம்னு ஒன்று இருக்குது. முடிஞ்சு போகிற காலம் ஆண்டவர் வைக்கலை, முடிவு நலமாக தான் வச்சுருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாத்துக்கும் முடிவு நலமாய் வச்சுருக்கிறாரு. வேறு எதுக்கு பயப்படணும்? கிறிஸ்து எனக்கு ஜீவன், எது ஆதாயம்? அதுதான் என்னுடைய ஆதாயம்ட்டார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எதை கண்டு பயப்படுங்கிற அவசியமே இல்லை. வாழ்வும் வரும், தாழ்வும் வரும். நல்லா இருப்போம், திடீர்னு ஏதோ ஒரு விபத்து நடக்கும், திடீர்னு ஒரு வியாதி வந்துடும், திடீர்னு நம்ம சோர்ந்து போயிடுவோம், திடீர்னு ஏதோ ஒன்று இருக்கும். இயல்பான ஒன்று அந்த ஒன்று, ஐயோ நம்மளை என்ன நினைப்பாங்க, இதுதாங்க இருக்கிறதுலே பெரிய தாழ்வு. சொல்லுவாங்களே தாழ்வு மனப்பான்மை கொண்டவன், எதுக்கெடுத்தாலும் சரி எனக்கு எதுவும் நடந்துருமோ, எனக்கு எதுவும் நடந்துருமோ, எப்போ பாரு தாழ்வு மனப்பான்மை இருப்பான். தாழ்மை உள்ளவங்களா இருங்க. ஏன்? எல்லாமே நமக்கு சம்பவிக்க தான் செய்யும். ஆனால் ஆண்டவர் நமக்கு எத்தனை காலம் அந்த பூமியில் ஆயுசு காலம் கொடுத்துருக்காரோ, நம்மளை வைத்து அவர் என்னென்ன செய்ய விரும்புகிறாரோ அத்தனை என்ன அவர் செய்து முடிப்பார். பவுலுடைய வாழ்க்கையை பார்க்குறோம், எத்தனை போராட்டம், எத்தனை நிந்தை, எத்தனை இடங்களில் அவர் நிருபம் எழுத முடியாத சூழ்நிலை, அவருடைய விரல்கள்லாம் பாதிக்கப்பட்ட நிலைமை.
மற்றொருவர்கள் நிருபத்தை எழுதினாங்க. இவ்வளவெல்லாம் தாண்டி வந்தவர் கிறிஸ்துவோடு கொண்ட அன்பில் உறுதியாக சொல்கிறாரு, எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும். இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் கிறிஸ்தவம். இதை புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. வாழ்வும் என்பதும் முடிவே அல்ல, தாழ்வும் என்பதும் முடிவே அல்ல. நம்மளை ஆண்டவர் அங்கே கூட்டு போய் சேர்க்க தான் நம்முடைய முடிவு. இந்த இரண்டும் நம்ம பூமியில் வந்துக்கிட்டே தான். இதை பற்றி நம்ம பயப்படவே கூடாது. உண்ண உணவு உடுத்த விட இருக்க இருப்பிடும் கர்த்தர் நிச்சயமாக சந்திச்சிடுவார். புரிஞ்சுக்கோங்க. கடன் பாரத்தை கட்டுறதுக்கு எல்லாவற்றுக்கும் அவர் வழிவாசல் திறந்து தர்றவர் தான். நீங்கள் நினச்ச மாதிரி இன்றைக்கே வேணும்னா அது நடக்காது. ஆனால் அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கும்போது நமக்கு ஏற்ற வேலை கொடுத்து எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். கர்த்தர் உங்களோட பெரிய காரியத்தை செய்வார். முழங்கால் படி.